போன பதிவில் மகாபெரிவா பத்மா சுப்பிரமணியம் அவங்க கிட்ட சொல்லி அந்த நாட்டிய கலா 108 நாட்டிய கலாச்சாரத்தை சிற்பம் வடிவில் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா மகாபெரிவா என்ன பண்ணுறாராம், மே மாதம் 29ஆம் தேதி 1983 வருஷம் காஞ்சி மடத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நிகழ்தான். அதாவது மகாபெரிவாளுக்கு 13 வயசில் மடாதிபதி ஆனார். அதுக்கப்புறமா போன வாட்டி அவர் நடப்பாதை போகும்போது அந்த மகாராஷ்டிராவில் சங்கரன்னு ஒரு குழந்தைய பார்த்தார் இல்லையா, அந்த குழந்தைய பெரியவா என்ன பண்ணுறாலாம், 14 வயசு அந்த குழந்தைக்கு, சங்கரா அப்படிங்கிற குழந்தைக்கு. அந்த குழந்தைய 70வது மடாதிபதியாக என்ன பண்ணுறாராம், சங்கர மடத்துக்கு பெரியவா மடாதிபதி ஆக்கி வைக்கிறாரு. அவங்க மடத்து வழியாக அவருக்கு கொடுத்த பேர் என்னன்னா பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதிகள் அப்படிங்கிறது அந்த குழந்தையினோட பேராம். இந்த குழந்தையும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாலும் ரொம்ப இணக்கமாக ஒத்துமையாக சேர்ந்து அந்த மடத்தினோட நிர்வாகத்தை பண்ணிட்டு வந்தாங்களாம். 1985 வருஷம் கிட்டத்தட்ட பெரிவாளுக்கு 90 வயசு ஆகுதான். அப்போ பெரிவா என்ன பண்ணுறாலாம், இந்த மடத்தினோட நிர்வாகத்துலேருந்து கொஞ்சம் சற்று ஓய்வெடுத்து கொஞ்சம் கீழே இறங்கி வராராம். நம்ம நாட்டினோட தலைவர்கள் ராஜீவ்காந்தி, வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அதே மாதிரி வெளிநாட்டை சேர்ந்த பிரபலங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காளாம், அதாவது பெரிவா வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசியல்வாதிகள், மத தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காளாம், பெரிவாளை சங்கர மடத்தில் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காளாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவா அவர்களோட அடியவர்கள் கிட்ட கொண்டிருந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்படியாக இருந்ததுன்னா ரொம்ப அலாதியாக இருந்ததாம். அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களோட பிரச்சனைகளுக்கும் பெரிவா கொடுக்குற அந்த ஒரு சல்யூஷன் அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப எளிமையான வகையில் இருந்துதான். இதை போய் இங்கே அதை போய் அப்படி சொல்லாமல் அவங்களால் என்ன முடியுமோ அந்த எளிமையான பரிகாரங்களை தான் எப்பயுமே பெரியவா என்ன பண்ணுவாளாம், அவர்களுடைய அடியவர்களுக்கு எந்த கஷ்டம் சொன்னாலும் அந்த கஷ்டத்தை அவங்களால என்ன முடியுமோ அப்படிப்பட்ட ரொம்ப, ஆனால் அவங்களால முடியுதுக்கு ரொம்ப இந்த பரிகாரம் இல்லாமல் உயர்ந்த பரிகாரம் அவங்களுக்கு அது எந்த தீர்த்து வைக்கும் அதை அவங்களால இட முடியும். இது 2 க்ரைட்டீரியா வச்சு தான் பெரிவா என்ன பண்ணுவாளாம், எப்போவுமே அவர்களோட அடியவர்களுக்கு அறிவுரையும் உபதேசமும் கொடுப்பாராம்.